யாழ்ப்பாணம் செல்வதற்காக நண்பர்களுடன் தனியார் படகொன்றில் நைனாத்தீவிலிருந்து குறிக்கட்டுவான் இறங்குதுறை நோக்கி சென்றபோது படகிலிருந்து ஒருவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். நைனாத்தீவு 6ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்தவரும் நைனாத்தீவு ஸ்ரீ கணேசா வித்தியாலய அதிபருமான 48 வயதான நடராச மயூரன் என்பவரே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய படகோட்டியை ஊர்காவற்றுறை போலீசார் இன்று கைது செய்தனர். இதன்போது படகில் பயணித்தவர்கள் பாதுகாப்பு அங்கி அணிந்திருக்கவில்லை எனவும் படகோட்டி மதுபோதையில் படகை செலுத்தியுள்ளமை ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நெடுந்தீவு மாவிலித்துறை துறைமுகத்தில் இருந்து புங்குடுதீவு குறிக்கட்டுவான் இறங்குதுறை வரையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை ஆகிய அரசு படகு சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் குறித்த 3 படகு சேவைகளும் இன்னும் 2 மாதங்களுக்குள் வழமைக்கு திரும்பும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.